கூட அவளோட இப்படி உடச்சிட்டனா செட்டுக்கு தான் பாதிப்பு. போ. சால். ஓகே. நான் வந்திருக்கு. இன்று மதியம் ராணுவ சமை ராணுவ சமைப்பதால் ராணுவுக்கு ஒரு காய்கறிகளை வெட்டுவதை போன்ற உதவிக்கு மட்டுமே இருக்கலாம். ஆனால் ராணுவம் மட்டும்தான் சமைக்க வேண்டும். கண்டிப்பாக யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க கூடாது. ஹெல்ப் செய்ய வரும் நபரும் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்க கூடாது. இப்ப மதியானத்துல சமைச்சிட்டு இருக்காங்க. மாத்திட்டானே. ஆமா, அப்ப இவங்களும் குக் பண்ணிட்டு இருக்காங்களே. गाइस நம்ம எல்லாரும் சேர்ந்து ராணுவ மத்தியானம் சமைக்கலன்னு டிசைட் பண்ணிட்டோம்ல. ஆமா, அப்ப என்ன சமையல்? ராணுவுக்கு தான் இருக்கு. இன்று மதியம் ராணுவ இன்று மதியம் ராணுவ சமைப்பதால் ராணுவிற்கு ஒரு நபர் காய்கறி வெட்டுவதை போன்ற உதவி மட்டும் இருக்கலாம். ஆனால் ராணுவம் மட்டும்தான் சமைக்க வேண்டும். கண்டிப்பாக யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கூடாது. ஹெல்ப் செய்ய வரும் நபருக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்க கூடாது. இப்ப ராணுவம் தான் சமைக்கணும், நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. டைம் ஆயிடுச்சுன்னு தான் அதை பண்ணோம். அவனுக்கு தெரியாது. அவன் தான் ஓகேன்னு சொல்லிட்டு போனான். நம்ம இன்னைக்கு மதியம். ஆமா, இது நான் அவனுக்கு சொல்லி பாருங்க பண்ணிக்கிறேன்னு சொன்னான். நோட்டீஸே வந்துருச்சு. அவன் தான் இனிமே சமைக்கணும். சரி பண்ண சொல்லுங்க. நீதான் சமைக்கணும். வா மத்தியானம். யார் சொன்னா? நோட்டீஸ் வந்திருக்கு. அப்படியே வா. गाइस வலி விடுங்க. இனிமே நீ போடுற தெரியுமா? டேய் எதுமே சொல்ல கூடாது. ஏய் உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு முறை பேசிட்டு வாடா. பாட்டி கேட்டிட்டு வந்து. ஒரு முறை பேசிட்டு. அது பிரியாணி இல்ல, சிக்கன் குழம்பு மாத்திக்கோ. அப்படியே சிக்கன் குழம்புடா, பிரியாணி இல்லடா. ஒண்ணு இல்ல, அப்படியே அதை கண்டினியூ பண்ணு. வா, நீ தான் இனிமே சமைக்கணும். ஹெல்ப் நான் சொன்னது சிக்கன் குழம்பு. அதே பண்ணுவாங்க. எல்லா மசாலா போட்டாங்க. ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணும்பா அத.